ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மாவால் அந்த ஊரே பட்ட அவதியோ, அந்த ஊருக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷத்தை பற்றி தான் இன்னைக்கான நிகழ்வில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த ஊருக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஊர் மக்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு விருதாச்சலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் 2010 காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் அப்பா, அம்மா, ஒரு பையன், அதன் பிறகு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் 23 24 வயசு இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களாம். அது என்ன ஏது அப்படின்றத அவங்களும் அதிகமாக டீட்டெயிலாக பார்க்கல. சின்னதாக காய்ச்சல் வர மாதிரி அந்த பொண்ணு அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் படுத்து படுக்கை ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ரிட்டன் மறுபடியும் அவங்களோட நார்மல் ரொட்டீன் வேலைக்காக அந்த நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்களாம். அந்த ஒரு வாரம் மட்டும்தான் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருப்பாங்களாம். இது அவங்க ஏன் பெருசுபடுத்தலைன்னா, சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நார்மல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி காய்ச்சல் வந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அப்படியே காலப்போக்கில் அதை அவங்க பெருசுபடுத்தலைங்க. அதை அப்படியே கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் 23 24 வயசு ஆகிடுச்சுங்க. அது வரைக்குமே அந்த பிரச்சனை அந்த பொண்ணுக்கு சரியாகவே இல்லை. அப்பப்போ நல்லா இருப்பாங்க. திடீர்னு காய்ச்சல் வந்துடும், திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும். அந்த மாதிரியே இருந்திருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணு நினைச்சு அப்போதான் அவங்க ஃபேமிலியில கவலைப்படவே ஆரம்பிக்கிறாங்க. வயசு பொண்ணு ஆயிட்டா இன்னமும் இப்படியே இருந்தா நம்ம எப்படி அவளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு நார்மலா எல்லாரோடையும், அவங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாரோடையும் நல்லாவே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களாம். ஒரே ஒரு நபர் அவங்களுக்கு மாமா முறை. அந்த மாமா முறையில இருக்கிறவர் தான் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்துனது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு நார்மலா அந்த மாமாவோட பேசிட்டு இருந்துட்டு, அந்த மாமாவும் வெளியூர் போயிட்டாருங்க. அன்னைக்கு அந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த செய்தி அந்த ஊர் ஃபுல்லா அப்படியே பரவிடுச்சுங்க. அந்த ஊர்ல உள்ள மத்த எல்லாருமே, இந்த மாமா முறையில இருப்பார் இல்லையா, அவர் வெளியூர் போயிட்டாரு. வெளியூருக்கு அவர் மட்டும் போகலங்க. அந்த ஊர்ல சேர்ந்த ஒரு 3 பேர் சேர்ந்து தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் அப்படியே அந்த மாமா முறையில இருக்கிற அந்த நபர் ரொம்ப சோகமாயிட்டாரு. பயங்கர கவலை ஆயிட்டாருங்க. ஏன்னா அவர் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தனதே. அதன் பிறகு அப்படியே போன வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு, அப்படியே இந்த பொண்ணோட அந்த இறுதி சடங்குலாம் போய் பார்க்கணும், அந்த பொண்ணோட முகத்தை கடைசியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்படியே ஓடி வந்திருக்காங்க. வந்தவர் அப்படியே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதுருக்காருங்க. அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்படியே ஒரு வாரம் வரைக்கும் கடந்துருச்சுங்க. அந்த ஊருக்காரங்களும், அந்த பொண்ணு வயசு பொண்ணு இறந்துட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படியே சோகத்துல இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பொண்ணு, இப்படி இந்த பொண்ணுலாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அப்படியே ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு அப்புறம் அதை அப்படியே ஊருக்காரங்க பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல உள்ள அந்த அப்பா அம்மாவால மறக்க முடியுமா? மறக்க முடியாம சோகத்திலே இருந்திருக்காங்க. கூடவே இந்த மாமா முறையில ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரும் அப்படியே பயங்கர சோகத்துலதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 1.5 வாரம் ஆயிடுச்சுங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இறந்து 8 நாள்ல ஒரு டைம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேட்லாம் குறிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த பொண்ணோட ஆன்மா அப்படியே அந்த ஊருக்காரங்களை மிரட்ட ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு அப்படியே இறந்து ஒரு வாரம் 1.5 வாரம் தாங்க. இந்த வள்ளி, அவங்களோட பேர் வள்ளிங்க. அந்த இறந்து போன அந்த பொண்ணோட பேரு வள்ளியோட வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் வள்ளியோட மாமா வீடு இருக்கு. அந்த மாமா வீட்டுல என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. அப்பவும் இந்த மாமா கொஞ்சம் சோகத்துல தான் இருந்திருக்காரு. அப்படியே அன்னைக்கு எல்லாரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. மணி ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல இவங்களோட வீட்டு கதவு மேல யாரோ அப்படியே பெரிய பெரிய கல்லு எடுத்து வீசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க. யாருக்கு கேக்குதுன்னு பார்த்தா, அந்த மாமா முறையில இருக்கிற அவருக்கு தாங்க கேட்டிருக்கு. அந்த மாமா என்ன நினைச்சிட்டாருன்னா, வேற எங்கேயோ தான் சத்தம் கேட்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே முழிச்சு பார்த்தவர் அப்படியே ஒரு பக்கமா திரும்பி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நல்லாவே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்படியே மறுபடியும் அந்த அந்த கல்ல தூக்கி அடிக்கிறாங்க இல்லையா? அந்த சத்தம் வந்து இவங்க கதவு மேல போடுற அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்குங்க. கேட்டதுமே அவர் என்ன நெனச்சுட்டாருன்னா, நம்ம வீட்டு கதவு மேல தான் சத்தம் கேட்குது. எவன் பார்க்குற வேலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கோவத்தோட அப்படியே மெதுவா வந்து கதவ திறக்குறாருங்க. திறந்ததும் அப்படியே அந்த தெருவுல பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனா இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. கல்லு தூக்கி போட்ட அந்த சத்தம் இவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. அப்படியே நம்ம நல்ல சத்தம் கேட்டு தானே எந்திரிச்சு வந்தோம். என்னடா ஒரு சத்தத்தையும் காணோமா அப்படின்னு சொல்லி மெதுவா அந்த வீட்ல இருந்து வெளிய போறாரு. வெளிய போய் பார்க்கும்போது அவரே ஷாக் ஆயிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசப்படி மேல கல்லுங்களா நெறைய இருந்திருக்கு. அப்போ இது நமக்கு பிரம்மையா கேட்கல. உண்மையாலுமே எவனோ கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். மெதுவா அவங்களோட வீட்டு அந்த வாசப்படிய தாண்டி அந்த தெருவுக்கு வந்துட்டாங்க. தெருவோட ரோட்ல நின்னும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. சரி சத்தம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு. ஆனா இடையில ஒரு சந்து இருந்திருக்குங்க. அந்த சந்துல யாரோ திடீர்னு நடந்து போற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாருடா இந்த நேரத்துல போறது? கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து அந்த கல்ல தூக்கி அடிச்சாங்க இல்லையா? அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு கோபத்தோட அப்படியே அந்த சந்துல அந்த தெருவுல இருந்து ரோட்ல இருந்து அந்த சந்துல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி நடந்து போற அந்த உருவத்த பார்த்துட்டு இவரு சத்தம் போட்டுட்டே போறாரு. கொஞ்சம் கோவத்தோட. எவன்டா இந்த நேரத்துல வந்து கல்ல தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா அப்படியே பேசிட்டே போறாருங்க. அதுக்கப்புறமா தான் இவரு அது ஒரு பொண்ணோட உருவமா இருக்கிறத நல்லா கவனிக்கிறாரு. கவனிச்சதுக்கு அப்புறமா யார்ரா இந்த பொண்ணு இந்நேரத்துல இங்க வந்து கல்ல தூக்கி அடிச்சிட்டு போறாளே அப்படின்னு பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்காருங்க. அந்த பொண்ணும் அடுத்த தெருவோட ரோட்ல மெதுவா ஏறுது. ஏறி கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அடுத்த தெருவுல கொஞ்சம் பக்கமாவே அப்படியே கம்பத்து லைட் எரிஞ்சுட்டு இருக்குங்க. அந்த வெளிச்சம் இவருக்கு ஓரளவுக்கு அப்படியே நல்லா தெரிய ஆரம்பிச்சுச்சு. இவரும் ஆனா அந்த சந்திலேயே தான் நின்னு பார்த்துருக்காரு. அந்த உருவம் மட்டும் அப்படியே மெதுவா அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த வெளிச்சத்துல தாங்க பார்க்குறாரு. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது. இறந்து போன அந்த வள்ளி அப்படின்ற பொண்ணு தான். வள்ளி அப்படின்ற பொண்ணோட அந்த உருவத்த தாங்க பார்த்துருக்காரு. பார்த்த நபர் அப்படியே கொஞ்சம் ஆடியே போயிட்டாரு. என்னடா இறந்து போனா அந்த பொண்ணு அப்படியே உயிரோட இருக்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காளே அப்படின்னு இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பயத்துல இவருக்கு பேச்சும் வரல, கத்தவும் முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் அதே இடத்துல நின்னுட்டே இருக்காரு. அந்த உருவம் அந்த லைட் வெளிச்சத்த கிராஸ் பண்ணிட்டு அதன் பிறகு மீண்டும் அப்படியே இருட்டுல போற மாரி பார்த்துருக்காரு. அந்த இருட்டுல போய் மறையிற மாரி மறைஞ்சதுக்கு அப்புறமா தாங்க இவருக்கு பேச்சே வந்திருக்கு. அப்படியே திடுதிடுன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாம தான் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. அப்படியே திடுதிடுன்னு அவங்களோட வீட்டுக்கு ஓடி வர்றாரு. வந்தவரு அப்படியே கதவ திறந்துட்டு உள்ள ஓடி போயிட்டாருங்க. ஓடி போய் அப்படியே ஒரு இடத்துல ஒரு மூலை மாதிரியான இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தவரு எதேதோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி அந்த பொண்ணு அப்படியே உயிரோட இருக்கிற மாரி நடந்து போக முடியும்? எப்படி இந்த பொண்ணு இந்த மாரிலாம் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கூடவே பயமாவும் இருக்கு. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. ஏன்னா கிராமத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாவே, அந்த ஆன்மாவ பார்த்தேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கம் அப்படின்ற மாரி நெனைக்குவாங்க. அந்த காரணத்தினால வெளிய சொல்லக்கூடாது. வெளிய சொன்னா அந்த பொண்ணு தப்பா நெனைச்சுருவாங்க அப்படின்றதுனால யாருக்கிட்டயுமே சொல்லலங்க. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த சேர் மேலயே உட்கார்ந்தவரு, அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததும் இவரோட முகமே சரியில்ல அப்படின்றது அவங்க வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சுங்க. அவங்களோட வீட்ல மனைவி, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு பொண்ணு, ஒரு பையன். இவங்க 4 பேரும் அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 4 பேத்துக்கிட்டயுமே யாருக்கிட்டயுமே டிஸ்கஸ் கூட பண்ணிக்கல. இந்த வள்ளியோட மாமா இருக்காரு இல்லையா? அவர் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் யாருக்கிட்டயுமே சொல்லலங்க. இந்த மாரி வள்ளியோட ஆன்மாவ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட வீட்ல உள்ள அந்த நபர்கள்ட்ட கூட சொல்லல. அந்த வள்ளியோட மாமா இருக்காரு இல்லையா? அவங்களோட வீட்ல வள்ளியோட மாமா, அதுக்கப்புறமா அவங்களோட அத்தை, அப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவங்க 4 பேரும் இருக்காங்க. யார்கிட்டயுமே டிஸ்கஸ் கூட பண்ணிக்கல. அதன் பிறகு அப்படியே அந்த விஷயமெல்லாம் மூடி மறைச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. மறுபடியும் அந்த வள்ளியோட ஆன்மாவ அந்த நபர் பார்க்கவே இல்ல. ஆனா, இவருக்கு மட்டும் தாங்க அன்னைக்கு 3 நாளும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. இவர் பார்த்தாரு இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் நைட்டு அந்த ஊர்ல வேற ஒரு வீடுங்க. ஆனா, அவங்களும் சொந்தக்காரங்களே தான். அந்த வீட்ல அந்த பொண்ணும் அவங்க வீட்லயும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம்.
அப்படியே அந்த வீட்ல உள்ள அவங்களோட பேர சொல்லி "வெளிய வாங்க, வெளிய வாங்க" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டே இருந்திருக்குங்க. அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, திடீர்னு இந்த நேரத்துல யாரோ வந்து நடுராத்திரில வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு மெதுவா அந்த வீட்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து வெளிய எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்க்கும்போது அப்படியே இந்த வள்ளியோட மாமா பார்த்தாரு இல்லையா? அதே மாதிரிங்க. அந்த பொண்ணு இறக்கும்போது என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ, அதே ட்ரெஸ்ல அதே மாதிரியே இருந்திருக்காங்க. ஆனா, அப்படியே இந்த தெருவுல நின்னு "வா, வா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறது இவங்க நல்லாவே பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க அப்படி மிரண்டே போயிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு டக்குனு கதவ சாத்திட்டு உள்ள ஓடி போய் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் வெளிய லைட்டு, உள்ள லைட்டு எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் கதவ திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரோட்ல அந்த வள்ளியோட ஆன்மா இல்லவே இல்ல. அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஒருவேள நமக்கு தான் பிரம்மையா இருக்குமோ! நம்ம தான் தப்பா பார்த்துட்டோமோ! அப்டின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அதே மாதிரி முன்னாடி நாள் நைட்டு நடந்து, அடுத்த நாள் நைட்டு வேற ஒருத்தரோட வீட்ல நடந்திருக்குங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்டு வாசப்படியிலே நின்னு கதவ அப்படியே கையாலே தட்டி, வெளிய "வாங்க, வெளிய வாங்க" அப்டின்ற மாரி கூப்பிடுற மாரியே இருந்திருக்குங்க. யாருடா இந்த நேரத்துல வந்து கதவ தட்டுறாங்க? அப்டின்னு சொல்லி அவங்களும் வெளிய வந்து பார்த்துருக்காங்க. உள்ள ஹால் லைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவா கதவ திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த வள்ளியோட அந்த ஆன்மா இருந்திருக்குங்க. அப்படியே உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரியே தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்படியே அவங்க பார்த்தவங்க கதவ மூடிட்டு அப்படியே அலற ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் கூட எந்திரிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. எழுந்து அப்படியே வெளிய வந்து பார்க்குறாங்க. இவங்களோட வீட்டு கதவ அவங்க வந்து தட்டி, "என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? திடீர்னு நடுராத்திரில கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து அங்க பார்த்த அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம், "இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் நடக்குது" அப்படின்னு ஊருக்காரங்களும் ஒரு ஒருத்தர் வீட்லயும் நடந்ததெல்லாம் அப்படியே அடுத்த நாள் காலையில டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "இது என்னடா சுத்தி சுத்தி இந்த மாரியே நடந்துட்டு இருக்கே! என்ன பண்றதுன்னு" ஒண்ணுமே புரியாமலே அப்படியே அந்த ஊர்க்காரங்களும் பயத்திலேயே இருந்திருக்காங்க. நல்லா ஒரு வருஷம் வரைக்குமே அந்த பொண்ணோட ஆன்மா அந்த ஊர்லயே தாங்க இருந்திருக்கு. ஒருத்தரோட வீட்டு கதவையும் நடுராத்திரில தட்டி தட்டி வெளிய கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலா உயிரோட இருக்கும்போது என்ன முறை வச்சு கூப்பிடுவாங்களோ, அதே மாரி முறை வச்சு கூப்பிட்டு "வெளிய வா, வெளிய வா" அப்படின்னு கூப்பிடுறதும், கதவ தட்டுறதும் இந்த மாரியே நடந்துட்டே இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வள்ளியோட மாமா இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க வீட்ல இன்னுமே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட வீட்ல மீண்டும் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அன்னைக்கும் எல்லாருமே அப்படியே வெளிய உட்காந்து, அந்த தெருவுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவங்க வீட்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்படியே இந்த வள்ளியோட மாமா வீடு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வீட்லயும் எல்லாருமே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடுராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துல அப்படியே மீண்டும் இவங்களோட கதவு மேல யாரோ கல்ல தூக்கி போடுற மாரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க. நல்லாவே பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டுட்டு இந்த மாமா வீட்ல அவங்க அத்தை இருக்குவாங்க இல்லையா? வள்ளியோட அத்தை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, "என்னடா சத்தம் கேட்குது?" அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே மெதுவா தூக்கத்துலருந்து எந்திரிச்சுட்டாங்க. எழுந்தவங்க அப்படியே மெதுவா அந்த கதவு பக்கத்துலயும் போறாங்க. இவங்க கரெக்ட்டா கதவு பக்கத்துல போறதுக்கும், ஒரு கல்லு வந்து பட்டுன்னு விழுகறதுக்கும் கரெக்ட்டா இருந்திருக்குங்க. இவங்க அந்த சத்தத்திலேயே நல்லாவே பயந்துட்டாங்க. பயந்த பிறகு இந்த நேரத்துல எவன்டா வந்து கல்ல தூக்கி போடுறவன்? எவன்டா? அப்படின்னு இவங்களுக்கும் கோவம் வந்துருச்சுங்க. அப்படியே மெதுவா கதவ திறந்துட்டு பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அப்படியே நமக்கு தான் ஏதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லைட் போட்டுட்டு வெளியே லைட் இருக்குங்க. அந்த லைட்டையும் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு கதவுல வந்து இவங்க கதவு பக்கமா வந்து நிக்கும்போதே விழுந்தது. நல்லாவே நமக்கு தெரிஞ்சுச்சு எங்கடா யாரையுமே காணோம்னு இவங்களும் மெதுவா அப்படியே வீட்ட விட்டு வெளிய வராங்க. வந்தவங்க அந்த ரோட்டு மேலயும் அப்படியே அந்த தெருவோட ரோட்டு மேலயும் நின்னு பார்க்குறாங்க. நின்னு பார்க்கும்போது இவங்களோட வீட்லருந்து ஒரு 4 வீடு தள்ளிங்க, அந்த வீட்டு பக்கத்துல அப்படியே ஒரு பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் ரோட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு நேரா ரோட்ல நின்னு, கீழ குனிஞ்சு குனிஞ்சு எதையோ தூக்கி போடுற மாரியும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. ஓ! இந்த பொண்ணு தான் நம்மளோட வீட்டு மேலயும் கல்ல தூக்கி போட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி, அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, உயிரோட உள்ள ஒரு ஆளு தான் நெனச்சுட்டு, இவங்களும் அப்படியே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா திட்டிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. என்ன சத்தம்ன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த வள்ளியோட அதே குரலுங்க. "அத்தை நான் தான், என்ன தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த பொண்ணோட குரல் கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே அப்படின்னு இவங்களும் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணோட உருவம் மெதுவா அப்படியே நகர்ந்து வருதுங்க.
வரும்போது அத்தை இங்க பாரு அத்தை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. கேட்டதுமே அவங்க வந்துட்டு நல்லாவே அந்த பொண்ணோட உருவத்தை, அந்த முகத்தை நல்லா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க நிக்கிறது வள்ளி தான். இறந்து போனா அதே வள்ளி தான். வள்ளிய பார்த்ததும் இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சு. அப்படியே உச்சி தலையில இருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் அவ்வளவு ஒரு பயமாயிடுச்சு அவங்களுக்கு. பயத்துல இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரோட்ல நின்னே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்ட அந்த சத்தத்தை கேட்டுட்டு, ஆன கத்துனாங்க இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்ல லைட்ட போட்டுட்டு மெதுவா எல்லாருமே வெளிய வராங்கங்க. வந்து பார்க்கும்போது நடு ரோட்ல இந்த வள்ளியோட அத்தை மட்டும் நின்னு அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே கத்திட்டே இருந்திருக்காங்க. "எதுக்கும்மா இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் வள்ளியோட மாமா வீட்ல இருக்கிறவங்க, தூங்குனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த வள்ளியோட அத்தைய சுத்தி ஒரு கூட்டமே அப்படியே ரவுண்டா நிக்கிற மாரி நின்னுட்டு, இந்த வள்ளியோட அத்தை மட்டும் நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. நின்னவங்கள்ட்ட "ஏன் கத்துன? இந்த நேரத்துல எதுக்கு நீ வெளிய வந்த? எதுக்கு கத்துன?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்போதான் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "இங்க தான் நான் இப்போதான் வள்ளிய பார்த்தேன். வள்ளியோட உருவம் அப்படியே உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாரி தான் இருந்தா. நானும் என் கண்ணால பார்த்துட்டேன். இவ்ளோ நாள் வரைக்கும் ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் கூட இவங்கலாம் சும்மா சொல்றாங்க, பொய்யி, கட்டுக்கதை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் கண்ணால நான் பார்த்ததுக்கு அப்புறமா நம்புறேன். இது வள்ளியோட அதே ஆன்மா தான். வள்ளியோட பேய் தான்" அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு தலைய பிடிச்சிட்டு அப்படியே கத்தவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வள்ளியோட அந்த மாமா இருக்காரு இல்லையா, அவரு அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் தண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்து குடிக்க வச்சுட்டு, மெதுவா அவங்களோட வீட்டு திண்ணை மேல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இவங்களையும் அப்படியே எவ்வளோ சமாதானம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு சமாதானமே ஆகல. உயிரோட எப்படி இருந்தாலோ அதே மாரி நான் பார்த்தேன். உண்மையாவே நான் பார்த்தேன். இங்க தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கு அது மனசே அடையல. அந்த பயத்துல இருந்து அவங்களும் வெளியவும் வரல. கொஞ்ச நேரம் அப்படியே ஊர்க்காரங்களும் நின்னு வேடிக்கை பார்த்தவங்க. அதுக்கப்புறம் அவங்கவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வள்ளியோட மாமா வீட்லயும் மாமா வந்துட்டு மாமா பையன், பொண்ணு எல்லாருமே சேர்ந்து இந்த வள்ளியோட அத்தைய சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே படுத்து தூங்க வச்சுறாங்க. அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த வள்ளியோட அத்தைக்கு அந்த பயம், படபடப்பு எதுவுமே நிக்கவே இல்லைங்க. அப்படியே ரொம்ப நடுக்கத்திலேயே இருந்திருக்காங்க. கூடவே அவங்களுக்கு காய்ச்சலும் இருந்திருக்கு. காய்ச்சலுக்கு அவங்களோட மாமா இருக்காரு இல்லையா, வள்ளியோட மாமா, அவங்களோட பையன் 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு அப்படியே அந்த படபடப்பு, பயம் எதுவுமே நிக்காத காரணத்தினால நேரா அந்த காய்ச்சலோடையே இந்த வள்ளியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க அப்படியே பயங்கரமா சண்டை போடுற மாதிரி கத்தி கத்தி பேசியிருக்காங்க. "நான் உன் பொண்ண பார்த்தேன். நேத்து அப்படியே உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்தாலோ அதே மாரியே தான் இருந்தா. அவள நான் என் கண்ணார பார்த்தேன். என்ன அப்படியே அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டே கூட வந்தா" அப்படின்னு அப்படியே இந்த வள்ளி இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா, அப்பா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னத கேட்ட அவங்களும், "நீங்களுமா இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க? நீங்க கூட இந்த மாரி பேசலாமா?" அப்படின்னு அவங்க அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் கூட ஊர்க்காரங்க சொல்லும்போது பொய்யா தான் சொல்றாங்க. சும்மா தான் சொல்றாங்க. யாரோ இறந்து போயிட்டா அப்படின்னா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா நேத்து நானே பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்பவே ஆரம்பிச்சேன்" அப்படின்னு அவங்களும் அப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த வள்ளியோட அப்பா அம்மா ஏத்துக்கவே இல்லை. "ஆனா நீ இதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஊர்ல இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஆன்மா அந்த பக்கம் இந்த பக்கம் திரியறதெல்லாம் ரொம்ப தப்பா பேசுவாங்க. அதனால நீ ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு" அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே புரியவே இல்லை. அது அப்படியே அந்த ஊர்க்காரங்க, அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஒரு நாள் சாயந்தரமா கூப்பிட்டு வச்சு, "என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என் பொண்ணு என்ன பார்க்க வரல" அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க கூட்டத்துல இருந்த ஒரு நபர், இந்த வள்ளியோட மாமா இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, "நம்ம ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு இந்த பொண்ணோட ஆவிய வந்து கட்டுப்படுத்தி வச்சிடலாம். கட்டு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கட்டை மீறி வர முடியாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த பொண்ணோட ஆவி வந்து வெளிய வர முடியாது. நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்" அப்படின்ற மாரி ஐடியா குடுக்குறாங்க. ஐடியா குடுத்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியோட மாமா என்ன சொல்றாருன்னா, "அதுதான் சரி. அந்த மாரியே பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க, அந்த தெருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாந்திரிகரை தேடுறாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வரதுக்கே 2, 3 மாசம் ஆயிடுச்சுங்க. அந்த 3 மாசத்துல இந்த ஊருக்காரங்க 6 மணிக்கு மேல வெளிய வரதுக்கே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, கொஞ்சம் அப்படியே நல்லா இருட்ட ஆரம்பிச்ச
ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே அந்த வள்ளியோட அந்த ஆன்மா அப்படியே அலற சத்தமும் அப்படியே தெருவில் நடக்கிற மாதிரியான அந்த உருவமும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெரு மட்டும் இல்லைங்க, பக்கத்து தெரு அந்த ஊரே ஃபுல்லாக அந்த ஆவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 3-4 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாந்திரிகவாதியை கேரளாவிலேருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் அந்த ஊர்ல அந்த வள்ளியோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு நேராவே ஆனால் ரோட்லயே உட்காந்துதாங்க அந்த பூஜை பண்றாங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வள்ளியோட ஆன்மாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த அவங்களோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுகிட்ட மட்டும் பண்ணுனா பத்தாது, இந்த பொண்ணை புதைச்சாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடு ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா தான் சுடுகாட்டில் போயிட்டு தனியாகவே அந்த மாதிரியர் வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த பொண்ணோட ஆவியை வந்து கட்டுப்படுத்தி அப்படியே அந்த கட்டுக்குள்ளே அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணினதுக்கப்புறம் அப்படியே அந்த மாந்திரிகவாதி அங்கே வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து வள்ளியோட வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு ரொம்பவே சின்ன வயசுலேயே இறந்து போயிடுச்சு. இறந்த காரணத்தினால அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தது. கல்யாணம் கூட ஆகலை இல்லையா, அந்த காரணத்தினால தான் அப்படியே அந்த பொண்ணோட ஆவி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்திருக்கு. யாராவது நமக்கு பேச்சு துணைக்கு இருக்க மாட்டாங்களா? அதாவது அந்த பொண்ணு இறந்த ஞாபகத்துல இல்லை, இறந்தது வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம இறந்துட்டோம் அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத காரணத்தினால தான் யாரோடையாவது அப்படியே பேசலாமா, எப்பவும் போல எல்லாரோடையும் வாழணும் அப்படின்னா யாரோட உடம்புலையாவது பூந்தாதான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேரை அப்படியே பயமுறுத்திருக்கு. ஆனால் யாருமே அந்த பேய் வந்து பிடிக்கவெல்லாம் இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து தானே அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால அந்த பொண்ணோட ஆன்மா வந்து அந்த மற்ற மக்களை யாருமே எதுவுமே பண்ண முடியல. அந்த காரணத்தினால தான் எப்படியாவது பிடிச்சிடலாம் தான் அந்த தெருவிலேயே அழிஞ்சிட்டே இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த மாந்திரிகவாதி சொல்லிட்டாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த பொண்ணோட ஆன்மா வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டேன், கட்டு போட்டு வச்சாச்சு, இனிமே அது வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் எங்களுக்கு நிம்மதியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதியை மறுபடியும் கேரளாவிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருந்திருக்காங்க, அதே ஊர்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அந்த பேர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுல, பொண்ணு இப்படி ஆவிய திரிரா அந்த பக்கம் இந்த பக்கம் அலையறா அப்படின்றதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுல, அந்த காரணத்தினால அவங்களோட பையனை கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்ப வரைக்குமே அந்த ஊருக்கு வரதில்லை. ஏதாவது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வெளியூர் போனாங்களே அந்த வீட்டுக்கே போயிருவாங்களாம். ஆனால் இந்த ஊர் மக்கள் இன்னுமுமே கொஞ்சம் பயத்திலே தான் இருக்கிறாங்களாங்க. ஏன்னா மறுபடியும் எங்கேயாவது இந்த ஆன்மா பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி பார்த்தவங்க நிறைய பேர் இன்னுமே பயத்தில் தான் இருக்கிறதா இன்ன வரைக்குமே அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க சரண்யா அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க. இந்த சரண்யா அப்படின்றவங்க வேற யாருமே கிடையாதுங்க, வள்ளியோட மாமா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க. எங்க வீட்டுல இந்த நிகழ்வு நடந்துச்சு சிஸ்டர். என் கண்ணாரவே பார்த்தேன். அந்த கல்லெல்லாம் அப்படியே தூக்கி வீசி இருந்ததெல்லாம் அப்படியே எங்க வீட்டுல கடந்ததெல்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நானே 6 மணிக்கு மேல வெளியே போகிறதுக்கு இன்ன வரைக்குமே பயந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன சரண்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது அமானுஷ சம்பவங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல அந்த சம்பவத்தை வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா அனுப்பலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.